லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் லேசான காரியம் இதுவும் லேசான காரியம்
கடினமான பாடலை லேசான காரியம் என்று சொல்லி லேசாக பாடிவிட்டீர்கள். தேங்க்யூ மெர்லின் காஞ்சனா. அதனைத் தொடர்ந்து அருமை தம்பி தீபக் அவர்கள் கருணை வடிவல்லவா என்ற அருமையான ஒரு பாடல் பாட இருக்கின்றார்கள். கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா, வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீக மயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார், அகமூறும் உனது அன்பை புரியாமலே, தொடு தூரம் இருந்தாலும் நீதான் என்று உணராத நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போது வாழ்வேன், ஒளி உண்டு வாழும் மலர் போல ஆவேன், மனவாசம் திறந்தேன் உன்மயமாகுவேன், கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால், புவி மீது இசை ஞானம் இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உண்மை பழுதாகுமே, செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால், புவி மீது இசை ஞானம் இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே, உன் வானவின் மீனில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ, தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாக காய்வேன், இறை மீட்டும் யாழில் நரம்பாக தேய்வேன்,
நிலையெழ வந்தாலும் உனை போற்றுவேன். கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயர் அல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உள் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயர் அல்லவா, கடந்தால் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா. தேங்க்யூ. நன்றி தீபக். இதனைத் தொடர்ந்து சிறப்பு பாடலை பாட வருகின்றார் ரம்மை சகோதரி ரீனா. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன் என்ற பிரபலமான ஒரு பாடல். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அதில் கீழுள்ள ஆகாயம்
தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் அதில் நீல ஜீவராசியும். நீரினில் வாழ்கின்ற யாவும் அதில் நீல ஜீவராசியும். பாரினில் பறக்கின்ற யாவும் பரணி உம்மை போற்றுமே. தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நாலு வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும். நாலு வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும். பாலக தம்பாயினாலும் பாடி உம்மை போற்றுமே. தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ரீனா சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 1000 வருட அரசாட்சி என்ற ஒரு பாடலை பாட இருக்கின்றோம். ஆயிரம்பரோட அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. ஆயிரம் வருட அரசாட்சியே,
இளைப்பாரில்லை. இகத்தில் கர்த்தாவின் மகிமை தங்கும். இடு கண்கள் தீங்கு இளைப்பாரில்லை. இகத்தில் கர்த்தாவின் மகிமை தங்கும். குழந்தையின் கரங்கள் பாம்பின் மண் புதரில் களங்கம் பயமின்றி விளையாடுமே. 1000 வருட அரசாட்சியே. வறண்ட நிலங்களும் செழித்தோங்குமே. விருட்சங்கள் இனிய கனிதருமே. வறண்ட நிலங்களும் செழித்தோங்குமே. விருட்சங்கள் இனிய கனிதருமே. அமைதியும் நிலவும் சுகவாழ்வு துளிர்க்கும். அற்பாயு சொல்லோர்கள் அதில் இல்லையே. 1000 வருட அரசாட்சியே. ராஜா புவியாளுவார். கிடைக்கும் நல் நீதி எளியவர்க்கே. கிறிஸ்தேசு ராஜா புவியாளுவார். கிடைக்கும் நல் நீதி எளியவர்க்கே. பரிபூர்ணம் அடைந்த மெய்தூய பக்தர்கள் பரனோடு நீடூழி அரசாடவே. 1000 வருட அரசாட்சியே. பரிசுத்தவான்களின் ராஜ்யமே. பரமபிதா வேதவாக்கிதே. பசுமை பொற்காலம் வருகின்றதே. 1000 வருட அரசாட்சியே. தேங்க்யூ. அடுத்த பாடல் என் தேடல் நீ என் தெய்வமே என்ற ஒரு சிறப்பான பாடலை மகளின் பாட இருக்கின்றார்கள்.
இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழி காட்டுமே இறைவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழி காட்டுமே என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழி காட்டுமே இறைவா இறைவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே சிறப்பாக பாடிய மெர்லினுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குழுவினருக்கும் சகோதரி ரீனாவுக்கும் தீபக்குக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடலை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு ரிதம் நல்லா ரொம்ப ஃபாஸ்ட் டெம்போவில் போன மாதிரி இருக்கும்.
ஆனால் அந்த பாடலுடைய லிரிக்ஸு அவங்க பாடுற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும், உருக வச்சிடும். அந்த பாடலை நீங்கள் ரொம்ப கூர்மையாக அதனுடைய லிரிக்ஸை நீங்கள் நல்ல கூர்ந்து பார்த்து நீங்கள் கூர்ந்து கேட்டு நீங்கள் ரசிச்சிங்கன்னா அப்படியே உங்களை அள வச்சிடும். ஆனால் இங்கே ரிதம் வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் இருக்கும், ஆனால் சாங் வந்து ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். சச் எ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். ரொம்ப அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் வந்து எல்லா ஆர்கஸ்ட்ரேஷன்லையும் கிறிஸ்டின் இதில் பாடாமல் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பிரபலமான பாடல் இந்த பாடல். மிக சிறப்பாக பாடினீர்கள், ஒரு குழுவாக பாடினார். தேங்க்யூ வெரி மச். இதைத் தொடர்ந்து பலிபீடத்தில் இணை பரணே என்ற பாடலை சகோதரர் தீபக் பாடுகிறார். மிக அற்புதமான ஒரு பாடல். பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை சிறு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திரு ரத்தத்தாலே கருணிகா இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கருணிகா இருதயத்தை. நீரன்றி என்றாலே பாருங்கள், ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வாழ்வாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. நீரின்றி என்றாலே பாருங்கள், ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திரு ரத்தத்தாலே கருணிகா இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கருணிகா இருதயத்தை.
ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வதித்தருளும் ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வதித்தருளும் கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கருணீக இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கருணீக இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று வாவிசம் சாக தேவாருள் செய்கோவே சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாவீசம் சாக தேவாருள் செய்குவே கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திரு ரத்தத்தாலே கருணீக இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கருணீக இருதயத்தை Thank you. தம்பி தீபக் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு நிமிஷம் காணிக்கை நேரம். இதை பாட ஒரு குறிப்பான ஒரு பாடல், மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். வாழ்க்கையில் நம்ம இந்த ஒரு லைனை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒன்றுமே கிடையாது. வாழ்கின்ற வாழ்க்கை கடவுளை மட்டும் நம்பி தான் வாழணும். மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புகிறாய். இந்த ஒரு அருமையான ஒரு செய்தியை ஒரு சின்ன பையன் நம்மளோட பாட போகிறார். அது வேற யாரும் இல்லை, சகோதரர் விஜய் அமிர்தருடைய பையன் ஒரு பாடலை பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் இப்பொழுது மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஒரு இளைஞர் நமக்கு இப்பொழுது கற்றுத் தரப்போகிறார். பாருங்கள், காணிக்கை நேரம். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய்.
மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றாய். பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றாய். பூவும் முதிர்ந்திடும் புல்லும் உலர்ந்திடும். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? தருணம் இதுவென இறைவன் அழைப்பாரோ? மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே நீ மறவாதே மனிதனே. சிறப்பான ஒரு பாடலை மத்தியிலே பாடிய தம்பிக்கு வாழ்த்துக்கள். தம்பி பாடும்போது ரொம்ப ரசித்து அவருடைய தந்தை விஜய் அமிர்தராஜ் அவர் ரிதம் பேட் வாசித்தது ரொம்ப சந்தோஷமான காரியம். அந்த லிரிக்ஸை நான் ஒரு தடவை உங்களுக்கு அப்படி படிக்கிறேன், கேளுங்க. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே மறவாதே மனிதனே நீ மறந்துடாய். பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றோம், பூவும் உதிர்ந்திடும் புல்லும் உலர்ந்திடும். மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? கிடையாது. தருணம் இதுவென இறைவன் அழைப்பாரோ? இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவன், அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கின்றான். இறைவன் இறப்பை கடந்தவன், அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கின்றான். அவ்வளோ அருமையாக ரசிச்சல் இருக்கிறது. மிக அற்புதமான பாடல். இந்த பாடலை உங்களுக்கு
பாடுவதற்கு கிடைக்கப்பெற்ற வாய்ப்பு மிக சந்தோஷமானது. பெரியவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குறீங்க. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ வெரி மச் சஞ்சய். இதை தொடர்ந்து நீயே நிரந்தரம் இயேசுவே, ரொம்ப சேர்ந்து கரெக்டாக வருது பாருங்க. நீயே நிரந்தரம் இயேசுவே என்ற அருமையான ஒரு பாடலை சகோதரி ரீனா அவர்கள் பாட இருக்கின்றார்கள். இந்த பாடலும் மிகவும் ஒரு ஹிட்டான சாங்கு, மிக அருமையான ஒரு பாடலும் கூட. சகோதரி அவர்கள் இணைந்து பாடுகின்றார்கள். நன்றி.
இருப்பது நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீ நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீ நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீ நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீ நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீ நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீ நிரந்தரம். மிக சிறப்பான பாடல். அதாவது இந்த இன்னிசை நிகழ்ச்சியில் இந்த நடுநாயகமாக வரக்கூடிய பாடல்களை கொஞ்சம் நீங்கள் உற்று நோக்குனீங்கன்னா வாழ்க்கையினுடைய மறுபக்கத்தை மிக அழகாக தெளிவாக ரொம்ப கூர்ந்து இந்த லிரிக்ஸ் கையில் இருந்து நீங்கள் இந்த ரிதத்தோடு நீங்கள் பாடினீங்கன்னா அழதான் செய்யணும். நிச்சயமாக அழகு வரணும். அப்போ தான் அந்த பாட்டு நீங்கள் அவ்வளோ அருமையான அர்த்தம் உள்ள எழுதினவரை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அவர் எழுதின பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியல, ரொம்ப உருகி எழுதியிருப்பார். மிக பிரபலமான ஒரு பாடல். அதை தொடர்ந்து அதே போல் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு பாடல் தான் அடுத்து வருகிறது. நிலையில்லா உலகு, நிச்சயமில்லா உறவு. இந்த உறவுகளெல்லாம் ஒரு நிஜமே கிடையாது. இந்த உலகமும் ஒரு நிலையானது கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு இன்னும் அருமையான பாடல் எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறார். இந்த பாடலை சகோதரி மர்லின் அவர்கள் இப்பொழுது பாட வருகிறார்கள். மாறா
மிக அற்புதமான ஒரு பாடல். நிஜமில்லா உறவு, நிலையில்லாத உலகு, ஆண்டவர் மட்டும் போதும் நமக்கு. இதுதான் முக்கியம். இந்த லெந்து காலத்தில் அருமையான ஒரு மெசேஜ். அடுத்தபடியாக பாட வருகிற நம்முடைய அருமை சகோதரர், சிறப்பாக பாடிய மெர்லினுக்கு நன்றி. தீபக் அவர்கள் அதிசயங்கள் செய்பவரே என்ற ஒரு பாடலை பாட இருக்கின்றார்கள். அதனை தொடர்ந்து சகோதரி ரீனா அவர்கள் எந்தன் ஜெபவேளை உமை தேடி வந்தேன் என்ற பாடல். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இசைக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தேங்க்யூ. ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. இந்த கோட்டை இந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். இந்த கோட்டை இந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. சுராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. சுராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உன் பாதம் வந்து
தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா, உந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. உந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. அதிசயங்கள் செய்பவர் என்ற அருமையான ஒரு பாடலை சகோதரர் தீபக் அவர்கள் பாடினார்கள். அதனைத் தொடர்ந்து எந்தன் ஜெபவேளை உமை தேடி வந்தேன் என்ற அருமையான பாடல் ரீனா அவர்கள் பாடினார்கள். ஒரு பாடலுக்கு எப்போ உயிர் கிடைக்கும்னு சொன்னால் முதல்ல அந்த பாடலுடைய அர்த்தத்தை நம்ம உணரணும். அப்பிறகு அதனுடைய நட, அப்பிறகு அதனுடைய சுருதி, அந்த பாவம் உணர்ந்துட்டோம்னா சங்கதி தானாக வரும். எந்தன் ஜெப வேலைன்னு சிம்பிளாக பாடிட்டு போயிடலாம். அதில் அந்த ஒவ்வொரு லைனுக்கும் அவங்க கொடுக்குற சங்கதி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பியூட்டிஃபிகேஷனே ஒரு பாடலுக்கு. இவ்வளவு அழகாக உணர்ந்து பாடினாங்க பார்த்தீங்களா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜெபம், எத்தனை ஜெபம் பண்ணாலும் அந்த ஒரு பாடலுக்கு ஈக்குவலாக இருக்காது. அவ்வளோ அழகாக பாடினார். இதை தொடர்ந்து நான் ஒரு பாடல் பாடுகிறேன். இது ரொம்ப பிரபலமான ஒரு பாடல், உங்களை அனைவருக்கும் தெரியும். கூட என்னோட கூட நீங்கள் பாடணும். நம்மளோட ஆலய பாடல் கூட நான் அநேக தடவை உணர் பாடல் மாறிடாயம்மா நேசரே மாறாதவர் அன்பு நாளுமே என்ற பாடல். மாறிடாயம்மா நேசரே மாறாதவர் அன்பன் நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே எம்மா அன்பிதே இயேசுவின் மகா அன்பிதே அதனாலும் அறியலாகுமோ இதற்கிண ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே
பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே ஈசன் என்று கல்லாமலே நேசனாக மாற்றிடவே இயேசுவின் மகான்பிதே அதின் நாளும் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே உள்ளத்தால் அவரை தள்ளினும் நம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் மகத்திடவே ஆதிதேவன் பலியானாரே இயேசுவின் மகான்பிதே அதனாலும் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் சாயலணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாயவரை சந்திக்க இயேசுவின் மகான்பிதே அதனாலும் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லவே இயேசுவின் மகான்பிதே அதனாலும் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே நன்றி. இதனை தொடர்ந்து உண்மை அல்லாமல் எனக்கு என்ற பாடலை அருமை சகோதரி ரீனா அவர்கள் பாடுகிறார்கள். உண்மை அல்லாமல் எனக்கு. இதன் பிறகு என் இதயம் யாருக்கு தெரியும் என்ற பாடலை மேர்லின் அவர்களும் அதனைத் தொடர்ந்து இறுதியாக இஸ்ரவேலின் நாதன் என்ற பாடலை சகோதரர் தீபக் அவர்களும் பாடிட இந்த இசை நிகழ்ச்சி நிறைவுறும்.
சிறப்பான ஒரு பாடலை பாடி அருமையான சகோதரி ரீனாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த பாடல் மெர்லின் காஞ்சனா பாட இருக்கின்றார்கள். என் இதயம் யாருக்கு தெரியும் என்ற பாடல். அதனைத் தொடர்ந்து கடைசி பாடலாக சகோதரர் தீபக் அவர்கள் இஸ்ரவேலிநாதன் என்ற பாடலோடு முடிவெறும்.
நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் அழகான பாடல். இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனமான தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்தார் தேவ மைந்தன், நித்திய ஜீவனாக வாழும் தெய்வம், அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனுமான தெய்வம், செங்கடலில் நீர் அன்று பாதை வகுத்தீர், பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தீர், கொடுவெயிலில் மேக குளிரானீர், இருளின் அன்பின் தீபமாய் சீனாய் மலையின் மேலே நீர் நீதியின் கட்டளை என குறைத்தீர். செங்கடலில் நீர் அன்று பாதை வகுத்தீர், பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தீர், கொடுவெயிலில் மேக குளிரானீர், இருளின் அன்பின் தீபமாய் சீனாய் மலையின் மேலே நீர் நீதியின் கட்டளை என குறைத்தீர். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனுமான தெய்வம், மனிதனாய் பூமியில் அவதரித்தீர், எனக்காக ஜீவன் பலி கொடுத்தீர், திருவுடலும் திவ்ய போஜனமாய் இவ்வுலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமுமானவரே, உம் திரு
திருநாமம் வாழ்த்துகிறோம். மனிதனாய் பூமியில் அவதரித்தீர், எனக்காக ஜீவன் வெளி கொடுத்தீர். திருவுடலும் திவ்ய போஜனமாய் இவ்வுலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமுமானவரே, உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனமான தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்தார் தேவமைந்தள், நித்திய ஜீவனாகி வாழும் தெய்வம். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. தேங்க்யூ. மிக்க நன்றி. சிறப்பாக பாடிய சகோதரர் தீபக் அவர்களுக்கும் கூடாக பாடிய அருமைய சகோதரர் ரீனாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முடிவாக ஆனர் பண்ணுறது தான் அதோட முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு உணவு வந்து இரவு உணவு ரொம்ப சிம்பிளாக நைட்டு எந்த அளவுக்கு சாப்பிடணுமோ அந்த மாதிரி உள்ள ஒரு உணவு உங்களுக்கு தேர்ட் ஃப்ளோரில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. சரியாக 3 நிமிடத்தில் இவர்களை ஆனர் பண்ணி முடித்து விடுவோம். இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு 5-6 நாளுக்குள் தான் நாங்கள் வந்து தீர்மானித்தோம். குறிப்பாக நம்முடைய ஆயர் அவர்களுடைய நினைவாக, அவருடைய ஆயருடைய நினைவு நாள் வந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. அவர் இருந்திருப்பார்னா அவரும் 2-3 பாடலை பாடியிருப்பார். மிகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஒரு பாஸ்டர். அவர் நம்ம மத்தியில் இல்லாதது ஒரு மிகுந்த குறையாக இருந்தாலும் அவர் பரலோகத்தில் மிக மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டிருப்பார் என்பதில் எந்த வகையிலும் மாற்றுப்பட்ட கருத்து இருக்க முடியாது. அவருடைய ஞாபகமாகத்தான் இன்றும் நாளையும் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். திரளாக வந்திருந்த அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்களுக்கு ஏற்கனவே ஏராளமான அசைன்மெண்ட் இருந்த பிறகும் இந்த மியூசிக் ப்ரோக்ராம் மட்டும் அவன் அவாய்ட் பண்ணாமல் ரைட் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் டில் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் she was physically present. Thank you very much, Pastor Amma, and for your acceptation, for accepting to honor all the musicians, those who are physically present here, and they have given a wonderful presentation. Thank you very much. பாடல்கள் எல்லாம் சாதாரணமாக நினைக்காதுங்க. இந்த பாடலை வேணால் உங்களுக்கு பின்னால் வந்து உங்களுக்கு பாரிஸ் புக்கில் வரும்போது அந்த பாடலை நீங்கள் அர்த்தத்தை மட்டும் தேடிப்பார். அதுக்கு பிறகு நீங்கள் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இருக்குது எப்படிப்பட்ட பாடல் அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக பாடினார்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த சிங்கர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி ஏபிளி சப்போர்ட்டட் பை த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ். ஒண்டர்ஃபுல் சிங்கிங். டைமே கிடையாது சார். அவங்க மத்தியானம் சாப்பிடும்போது வந்தாங்க. அப்புறம் தான் எல்லாமே ஒரு கூடாக இருந்து அவர்கள் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் தான். இடையில் ரொம்ப நேரம் கொடுக்காம குயிக்காக கிராஸ்பாக பாட்டை பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்கள் ஒரு பாட்டுக்கு இடையில் 5 நிமிஷம் கொடுத்தாங்கன்னா முடியாது. 18 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், 18 பாடல். 5 மெர்லின் பாடினது, ரீனா வந்து 5 பாடல் வந்து சகோதரர் தீபக்கு, 2 பாடலை நான் பாடினேன், 1 பாடலை தம்பி எங்கே இருக்கிறார் அவர் சஞ்சய் பாடினார். ஸோ மொத்தமாக 18 பாடல்கள் பாடியிருக்கிறோம். இட்ஸ் அ டைம் டு ஆனர் ஆல் தோஸ். என்னுடைய நண்பர் கண்ணன் இருக்கிறார், தயவுசெய்து முன்னே வாங்கள். அதே நேரத்தில் அருமை சகோதரர் விஜயமிர்தராஜும் வாருங்கள். எங்களுடைய 1000 அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். கீபோர்டு வாசித்த சகோதரர் 2 பேரையும் அழைக்கிறோம். சகோதரர் அன்பு, நவீன், தயவுசெய்து முன்னே வாருங்கள். அன்பு நவீன் ப்ளீஸ் வேகமாக வாங்க.
ஸோ வரிசை எல்லாத்தையும் ஹானர் பண்ணிடலாம். நீங்கள் வரிசை நில்லுங்க. கரெக்டாக. அன்பு, நவீன், வயலின் யுவராஜன் இங்கே முன்ன வாருங்க. கிட்டார் லீட் கிட்டார் வாச சகோதரர் செல்வம் அவர்களை அழைக்கிறேன். அப்புறம் பேஸ் கிட்டார் வாச அருமை சகோதரர் ஜெயக்குமார் என்னுடைய நண்பர் அவர்களை அழைக்கிறேன். அதன் பிறகு பேட் வாசித்த சகோதரர் மணிவண்ணனை வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தொடர்ந்து விஜய் அமிர்தராஜ் தான் பேட் வாசித்தார்கள். தொடர்ந்து டப்லா ஜெய் கணேஷ் அவர்களை அழைக்கின்றேன். தொடர்ந்து மேல் வாய்ஸ் பாடிய தீபக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். போட்டிங்களா? சந்தோஷம். தொடர்ந்து ஃபீமேல் சிங்கர்ஸ் ரீனா அண்ட் மெர்லின், காஞ்சனா அண்ட் கண்ணன் வந்தாச்சா பிரபு. அன்பு தம்பி சஞ்சய் வாங்க, நீங்களும் ஒரு பாடல் அருமையாக பாடினீங்க. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவாய். வேகமாக வாங்க. அதனைத் தொடர்ந்து ஆடியோ சிஸ்டம் இன்சார்ஜ் மிஸ்டர் தனசேகர், ஒரு கந்தன் ஆடியோஸினுடைய ஓனர் மிஸ்டர் தனசேகர் வந்திருக்கின்றார்கள். அங்கே தொடர்ந்து ஆடியோஸ் ஆப்ரேட்டர் தம்பி மோகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் பெரியவர், நீங்கள் உங்கள் பேர் என்ன? பெரியவர் உங்கள் பேர் என்ன? வாங்க. அனைவருக்கும் நன்றி. ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் நில்லுங்க. நீங்கள் மியூசிஷியன்ஸ் மட்டும் குரூப் ஃபோட்டோ நில்லுங்க. மியூசிஷியன்ஸ் தயவுசெய்து மேலே வாங்க, குயிக்காக வாங்க. ஒரு குரூப் ஃபோட்டோ அதோடு முடிஞ்சிடும். இசைக்குழுவின் சார்பாக ஆஃபீஸ் பேரர்ஸ் அவங்க கௌரவிக்கிறாங்க. ட்ரெஷரர் வாங்க. ட்ரெஷரர் உங்களை கௌரவிக்கிறாங்க. ட்ரெஷரர் வாங்க. நாம் அனைவரும் இவ்வளோ நேரமாக ஆண்டவர் நம்முடைய பாடல்கள் வழியாக நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், மனதின் எல்லா எண்ணங்களையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் கேட்டு
அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார், நம்மளை வழி நடத்துவார் என்ற நிச்சயத்தோடு நாம் அனைவரும் இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் தருகின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், விசேஷமாக இந்த நாளிலே பாடல்கள் பாடின அருமையான பிள்ளைகளோடும் அவருடைய எதிர்காலத்தோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் தங்கி ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய செயலர் பொருளர் கமிட்டி அங்கத்தின் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ புறப்பட்டு செல்வோம். கர்த்தரின் நாமத்தினாலே. ஆமென். மேலே இரவு உணர்வு அருந்தி செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 3வது தளத்தில் நீங்கள் நாளைக்கும் நம்முடைய இசை கச்சேரி இருக்குது. நாளைக்கு வந்து கரோக்கே, அதனால் தயவுசெய்து மறக்காமல் அதிலும் கலந்து கொள்ளும்படி அன்புடன்